குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு புதிய பாடத்தை படிக்க போகிறோம். அந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னென்னா முக்கோணவியல். முக்கோணவியல் என்பது இந்த 9ஆம் வகுப்பில் தான் நீ புதியதாக கற்றுக்கொள்ள போகிற. இது கோணங்களுக்கும் பக்கங்களுக்குள்ள விகிதத்தை குறித்து, கோணங்களுக்கும் பக்கங்களுக்குள்ள தொடர்புகளை விவரிக்கிற ஒரு கணிதம். முக்கோணவியல் என்பது என்னென்னா முக்கோணத்தின் கோண அளவுகள் மற்றும் அதன் பக்கங்களின் நீளங்களுக்கு இடையிலுள்ள தொடர்புகளை பற்றி விவரிக்கும் கணிதத்திலே ஒரு பிரிவு தான் முக்கோணவியல். இந்த முக்கோணவியல் எந்த இடங்கள்லாம் பயன்படுத்துச்சுன்னா பொறியியல் வல்லுநர்கள், நில அளவையாளர்கள் மற்ற அறிவியல் அறிஞர்கள் இவர்களுக்கு இது பயன்பாடாக உள்ளது. அது மட்டுமல்ல, கடற்பயணம் மற்றும் நிலநடுக்க சார்ந்த துறைகளில் முக்கோணவியல் பயன்படுது. இந்த முக்கோணவியல் விகிதங்களை நம்ம பயன்படுத்தி தூரங்களை கணக்கிடலாம், உயரங்களை கணக்கிடலாம். ஒருவேளை எவ்வளோ தூரத்தில் அல்லது எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கோபுரத்தினுடைய உயரம் அல்லது ஒரு எவ்வளோ தூரம் எவ்வளோ உயரம் அப்படிங்கிறது கணக்கிற்கு இந்த முக்கோணவியல் நமக்கு அதிகமாக பயன்படும். இந்த முக்கோணவியலில் 3 விகிதங்களை நம்ம சொல்கிறாங்க. அது ஒரு செங்கோண முக்கோணத்தில் அந்த கோணம் பக்கங்கள் இதுக்குள்ள தொடர்பை விகிதமாக சொல்கிறாங்க. அந்த 3 விகிதங்களை பற்றி நம்ம நல்லாவே படிக்க போகிறோம். அது செங்கோண முக்கோணத்தில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த செங்கோண முக்கோணத்தில் செங்கோணத்தினுடைய எதிர்த்த பக்கம் தான் மற்ற 2 பக்கங்களை விட அளவு அதிகமானதாக இருக்கும், கூடுதலாக இருக்கும். இப்போ இந்த எழுத்த பக்கத்துக்கு செங்கோணத்துக்கு எழுத்த பக்கத்துக்கு பற்றியா, இந்த செங்கோணத்துக்கு எழுத்த பக்கத்துக்கு கர்ணம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த செங்கோணத்துக்கு எழுத்த பக்கத்துக்கு கர்ணம் அப்படிங்கிறது வேறு. செங்கோணம்னா என்ன? செங்கோணங்கிறது கோண அளவு 90 டிகிரி உடையதான் செங்கோணம். கோண அளவுக்கு 90 டிகிரி உடைய கோணத்தை தான் நம்ம செங்கோணம்னு சொல்கிறோம். 90 டிகிரிக்கு அதிகமாக உள்ள கோணங்களை விரிகோணம்னு சொல்லுவோம். 90 டிகிரிக்கு குறைவாக உள்ள கோணங்களை குறுகோணம்னு சொல்லுவோம். 90 டிகிரிக்கு என்ன அதிகமாக உள்ள கோணங்கள் உள்ள கோணத்தை தீட்டான்னு சொல்லுவோம். தீட்டாங்கிறது ஒரு கிரேக் வேர்டு. தீட்டா எழுத்து, கிரேக் எழுத்தை கொண்டு நம்ம கோணத்தை எடுப்போம், குறிப்பிட்ட கோணம் தீட்டான்னு சொல்லுவோம். அதே மாதிரி குறுகிய கோணம், இதை நம்ம 90 டிகிரி குறைவாக இருந்தால் குறுங்கோணம். 90 டிகிரிக்கு இந்த தீட்டாங்கிற கோணம் 90 டிகிரிக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம குறுங்கோணம் சொல்கிறோம். 90 டிகிரிக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அதை விரிகோணம் அப்படின்னு ஏற்கனவே இந்த கோணங்களை பற்றி நீ படிச்சிருக்கோம். 90 டிகிரிக்கு அதிகம் என்ன, 90 டிகிரிக்கு அதிகம், இது 90 டிகிரிக்கு குறைவு. அப்போ 3 விதமான கோணம் இருக்குது. செங்கோணங்கிறது 90 டிகிரி. 90 டிகிரிக்கு அதிகமாக உள்ள கோணங்களை நம்ம விரிகோணம் சொல்கிறோம். 90 டிகிரிக்கு குறைவாக உள்ள கோணங்களை குறுங்கோணம்னு சொல்கிறோம். இன்னும் நேர் கோணம் இருக்குது, கோணங்களும் இருக்குது, பின்வளை கோணம், அந்த மாதிரிலாம் இருக்குது கோணங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த இதில் செங்கோணம் அந்த செங்கோணத்துக்கு எதிர்த்தால இருக்கிற அந்த அதிகமான தூரமுடைய அந்த பக்கத்துக்கு கர்ணம் இருக்கு. சரி, இப்போ இதில் மீதி 2 பக்கங்கள் இருக்குது. முதல்ல ஒரு முக்கோணத்துக்கு 3 பக்கங்கள் இருக்கும். அதில் அந்த செங்கோணத்துக்கு எழுத்த பக்கத்துக்கு கர்ணம்னு பேர் எடுத்துருக்காங்க. இப்போ இதில் 2 பக்கங்கள் இருக்குது. அந்த 2க்கு எழுத்தால 2 கோணங்கள் இருக்குது. இது ஒரு கோணம் 90 தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த கோணம், இந்த கோணம் 2 கோணம் இருக்கு இல்லையா? ஒருவேளை இந்த கோணத்தை நீ தீட்டான்னு வச்சுக்க. இந்த 2 கோணத்தை கூட்டினா தான் 90 டிகிரி வரும். அது எப்படி? இந்த கோணம் உனக்கு 90 டிகிரி, இந்த 2 கோணத்தை கூட்டினா தான் 90 டிகிரி வரும். அப்போ தான் உனக்கு 180 டிகிரி வரும். ஒரு முக்கோணத்தினுடைய 3 கோணம் 180 டிகிரி. கண்டிப்பாக அந்த 90 டிகிரியே கம்மியாக தான் இந்த 2 வரும். அப்போ அது கண்டிப்பாக இருந்தால் இது குறுங்கோணம். அப்போ இந்த இடத்துல இந்த கோணத்துக்கு குறுங்கோணம். இந்த பக்கம் தீட்டாவை போடணும். இப்போ இந்த கோணம் என்னவா இருக்கும்? அது நிரப்பு கோணமாக இருக்கும். இது தீட்டானா இதை 90 இந்த 2 கூட்டினா 90. அப்போ இந்த கோணம் என்னது? 90 கழித்தல் தீட்டா. 2 கூட்டலைன்னா உனக்கு 90 வரும். தீட்டா 90 கழித்தல் தீட்டா 90. இந்த 2 கூட்டினா தான் 90 டிகிரி. ஒருவேளை இந்த கோணத்துக்கு வேற பேர் வச்சுட்டேன், இது ஏ, இது பி, இது சிங்கிற கோணம் வச்சுட்டேன்னா இதில் கோணம் பி தான் 90 டிகிரி. அப்போ இது ஒரு செங்கோணம் இருக்கணும். ஒரு கோணம் 90 டிகிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கோணத்துக்கு செங்கோணம் கோணம். இந்த செங்கோணத்துக்கு எழுத்த பக்கம் கர்ணம். இப்போ இந்த கோணம் தீட்டா, இது ஒரு குறுங்கோணம். குறுங்கோணம்னா என்ன சொல்லியிருக்கேன்? 90 டிகிரியோட குறைவாக உள்ள கோணம்
இந்த ரெண்டையும் கூட்டினா தான் 90 டிகிரி வரும். அப்போ இந்த கோணம் இந்த தீட்டாவை இருந்து கழிச்சிட்டா இது 90 கழிச்சல் தீட்டா. 90ல இருந்து தீட்டாவை கழிக்கிறது நிரப்பு கோணம். நிரப்பு கோணம்னா என்னன்னா, நல்லா கவனிச்சுக்க, நிரப்பு கோணம் என்பது இரு கோண அளவுகளின் கூடுதல் 90 டிகிரியாக இருந்தால், இரு கோண அளவுகளின் கூடுதல் 90 டிகிரிக்கு சமம் எனில், 90 டிகிரிக்கு சமம் எனில் அந்த கோணங்களை நிரப்பு கோணங்கள். கோணங்கள் நிரப்பு கோணங்களாகும். நிரப்பு கோணங்கள் அடி. நிரப்பு கோணங்கள் என்ன? ரெண்டு கோணத்தை போட்டோம்னா 90 டிகிரி வந்துச்சுன்னா அது நிரப்பு கோணம். இது தீட்டானா இது நிரப்பு கோணம். 90 கழித்தல் தீட்டா. ஒருவேளை 25 டிகிரி அல்லது 60 டிகிரின்னு வச்சுக்க. 60 டிகிரியினுடைய நிரப்பு கோணம் என்னவா இருக்கும்? 60 டிகிரியினுடைய நிரப்பு கோணம் 30 டிகிரியா இருக்கும். அது எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த பாரு, 90லேருந்து 60 வச்சா 30, 30லேருந்து 90லேருந்து 30 வச்சா 60. இப்போ 60க்கு நிரப்பு 30, 30க்கு நிரப்பு 60. ரெண்டு கோணத்துக்கு கூட்டினா உனக்கு 90 டிகிரி வந்ததுன்னா அது நிரப்பு கோணம். அப்போ இந்த கோணங்கள், இது ஒரு குறுங்கோணம், இது 90 மைனஸ் தீட்டான்னு சொல்லியிருக்கோம். இந்த தீட்டாங்கிற குறுங்கோணத்துக்கு இருக்குதுயா, இந்த குறுங்கோணத்துக்கு எதிர்த்தால ஒரு பக்கம் இருக்கலாம். யாருமே சொல்லியிருக்கேன், இந்த பக்கம் தான் பெரிய பக்கம், செங்கோணத்துக்கு எதிர்த்தால பக்கம் கர்ணம்னு பேர். மீதி ரெண்டு பக்கங்கள் இருக்கு, அது பேர் கொடுக்கணும். இந்த தீட்டா, இந்த கோணம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த தீட்டாவுக்கு எதிர்த்தால இருக்கிற பக்கத்தை நம்ம எதிர்பக்கம்னு சொல்றோம். அதே எதிர்பக்கம் சொல்றோம். எதனுடைய எதிர்பக்கம்? இந்த குறுங்கோணத்தின் எதிர்பக்கம், அதாவது இந்த தீட்டாவினுடைய எதிர்பக்கம். அப்ப இந்த இதுக்கு எதிர்பக்கம் தரப்படுது. இது தீட்டா, இந்த கோணம் இருக்கு. இந்த கோணத்துக்கு அடுத்தால இருக்கிற பக்கம் ரெண்டு பக்கம் இருக்கு உனக்கு. இதுல இந்த தீட்டாவுக்கு அடுத்தால இந்த ரெண்டு பக்கம் இருக்கு. இந்த பக்கத்துக்கு ஏற்கனவே நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். அப்ப இந்த பக்கத்தை நம்ம எடுத்துக்கலாம், அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு பேலன்ஸ் பண்ணலாம். இந்த தீட்டாங்கிற குறுங்கோணத்துக்கு எதிர்த்த பக்கம், இந்த தீட்டாங்கிற குறுங்கோணத்துக்கு அடுத்துள்ள பக்கம், இது காரணம். மூணுக்கும் பக்கங்களுக்கு பேர் வச்சோம்னா நம்ம சில விகிதங்களை சொல்லலாம். சில விகிதங்களை வரையறுத்து சொல்லியிருக்காங்க. அந்த விகிதங்களை நம்ம இதை வச்சு என்ன செய்யலாம்? அதாவது இந்த கோணம், இந்த பக்கங்கள், இந்த கோணத்துக்கும் 3 கோணங்கள் இருக்குல்ல, இந்த கோணத்துக்கும் பக்கங்களுக்கும் இந்த விகிதத்தை நம்ம தொடர்புபடுத்துறது தான் அந்த முக்கோணவியல் பாடம். இது வந்து செங்கோண முக்கோணத்துக்கு இருக்கு. இந்த குறுங்கோண முக்கோணம் வர்றதில்ல, செங்கோண முக்கோணத்தை நம்ம பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தி அந்த விகிதங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம விளக்கமாக சொல்லலாம். சரி, இப்போ கவனி. இப்போ நான் ஒரு செங்கோண முக்கோணத்தை வரைய போகிறேன். செங்கோண முக்கோணத்தை ஆரம்பிக்கேன். செங்கோண முக்கோணத்தில் இதுதான் செங்கோணம். நான் செங்கோண முக்கோணத்துக்கு பேர் கொடுத்துருக்கேன், ஏபிசி அப்படின்னு பேர் கொடுத்துருக்கேன். ஏபிசிங்கிற செங்கோண முக்கோணம். இதில் பாரு, இந்த செங்கோண முக்கோணத்துக்கு எதிர்த்தால இருக்கிற பக்கத்துக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், எது காரணம்? செங்கோண முக்கோணத்துக்கு எதிர்த்த பக்கம் காரணம். சரி, செங்கோணத்துக்கு எதிர்த்த பக்கம் காரணம். இப்போ இதில் எந்த கோணத்தை நம்ம தீட்டான்னு சொல்லலாம்? இந்த கோணத்தை நம்ம தீட்டான்னு சொல்லலாம். தீட்டா, இந்த ஏங்கிற கோணம் தான் தீட்டான்னு பேர். அப்போ தீட்டாவுக்கு எதிர்த்தால இருக்கிற பக்கத்துக்கு பேர் என்னது? எதிர்பக்கம். எதிர்பக்கம். சரி, தீட்டாவுக்கு அடுத்தால இருக்கிற பேர் என்னது? அடுத்துள்ள பக்கம். ஒரு செங்கோண முக்கோணத்துல 3 பக்கங்கள் இருக்கு. அது செங்கோணத்துக்கு எதிர்த்தால இருக்கிற பக்கம் காரணம். நம்ம ஒரு குறுங்கோணத்தை எடுத்துட்டோம். இந்த கோணத்தை எடுக்கலாம், இந்த கோணத்தை எடுக்கலாம். இந்த கோணத்தை தீட்டான்னு எடுத்தா இது எதிர்பக்கம் ஆயிடும், மாறிடும். அதை புரிஞ்சுக்கிட்டோம். இந்த கோணத்தை தீட்டான்னு எடுத்தா எல்லாம் எதிர்பக்கம் இது ஆயிடும். அப்படின்னு செய்யலாம். நான் இப்போ எடுத்துருக்கேன், இந்த கோணத்தை எடுத்து ஏங்கிற கோணத்தை எடுத்துருக்கேன். அதுக்கு எதிர்த்தால இருக்கிற பக்கம் எதிர்பக்கம், அதுக்கு அடுத்தால இருக்கிற பக்கம் அடுத்த பக்கம். இந்த பக்கமும் அடுத்தால தான் இருக்குன்னு செஞ்சுக்கோங்க பேலன்ஸ். இப்போ இதில் 3 விகிதங்கள் உனக்கு வரையறுக்கப்பட்டிருக்கு. 1வது விகிதம் சைன் விகிதம். சைன் விகிதம் எப்படி சொல்லணும்னா சைன், SINE, சைன் விகிதம். சைன் விகிதம் என்ன சொல்லணும்னா, நல்லா கவனி. சைன் தீட்டா, தீட்டாங்கிறது கோணம். இந்த தீட்டாவுக்கு எதிர்த்த பக்கம், தீட்டாவின் எதிர்பக்கம் பை கர்ணம்.
தீட்டானது என்னது கோணம். கோணத்தை பக்கங்களின் விகிதமாக எழுதணும். சைன் தீட்டானது என்னன்னா தீட்டாவின் எதிர்பக்கம் பை காரணம். எதிர்பக்கம் பை காரணம் சைன் தீட்டா அப்படின்னு நினைச்சிருக்காங்க. வரை அடுத்தது வரை ரெண்டாவது காஸ் தீட்டா. காஸ் தீட்டாங்கிறது என்னன்னா கொசைன் விகிதம். கொசைன் விகிதம். கொசைன் விகிதம் என்னன்னா தீட்டாவின் அடுத்துள்ள பக்கம் பை காரணம். தீட்டாவின் அடுத்துள்ள பக்கம் பை காரணம். தீட்டாவின் அடுத்துள்ள பக்கம் பை காரணம். அடுத்தது வந்து டேன்ஜென்ட் விகிதம். மூணாவது வந்து பாரு டேன்ஜென்ட் விகிதம். டேன்ஜென்ட் விகிதம்னா என்னன்னா tan விகிதம்னா சுருக்கமா நினைச்சோம். டேன்ஜென்ட் விகிதத்தை tan தீட்டா, கொசைன் விகிதத்தை cos தீட்டா, sin விகிதத்தை sin தீட்டா. tan தீட்டாங்கிறது தீட்டாவின் எதிர்பக்கம் பை தீட்டாவின் அடுத்துள்ள பக்கம். இது நம்ம இதை தீட்டான்னு போடணும். அந்த கோணத்தை குறிக்கும். இந்த தீட்டா அதாவது ஏங்கிற கோணத்துக்கு எழுதப்படும். ஒருவேளை நீ இதில் தீட்டா இங்கே எடுத்துருந்தா சிங்கிற கோணத்துக்கு எழுதப்படும். அப்போ இந்த மாதிரி 3 விகிதங்களை நமக்கு வரையறுத்து சொல்லியிருக்காங்க. சைடுங்கிறது என்னன்னா ஒரு செங்கோண முக்கோணத்தில் எதிர்பக்கங்களை காரணம். காசுங்கிறது என்னன்னா அடுத்துள்ள பக்கத்தை காரணம். டேன் அப்படிங்கிறது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இது வேற ஒன்றும் இல்லை. சைனில் காசால வகுத்துட்டோம்னா அதுக்கு டேன். சைன் தீட்டா பை காஸ் தீட்டா வந்து டேன். இப்போ இந்த 3ம் இருக்கு. 3 படியை பார்க்கும்போது உனக்கு இங்கே எதிர்பக்கம் என்ன இருக்கு? பிசி. எதிர்பக்கம் பிசி. கர்ணம் ஏசி. பிசி பை ஏசி. அதே மாதிரி இங்கே அடுத்துள்ள பக்கம் ஏபி. இப்போ ஏபி பை ஏசி. இது வந்து எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ பிசி பை ஏபி. பக்கங்களுக்குரிய பக்கங்களையும் கோணத்தையும் தொடர்புபடுத்தி இந்த மாதிரி விகிதங்களை வரையறுக்கப்பட்டது. பக்கங்களையும் கோணத்தையும் தொடர்புபடுத்தி இந்த மாதிரி விகிதங்களை ஏற்படுத்திட்டு வரையறுத்துட்டாங்க. சைன் தீட்டாங்கிறது எதிர்பக்கம் பை காரணம் நான் வச்சுக்கணும். காஸ் தீட்டா அடுத்துள்ள பக்கம் பை காரணம். டேன் தீட்டா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள. சரி, இங்கே கண்டிப்பாக தலைகீழ் தலைகீழிகள் அப்படின்னா என்ன? இது அப்படியே தலையில போடும். ஒருவேளை தீட்டாவின் கர்ணம் பை எதிர்பக்கம் எதிர்பை. கர்ணம் பை தீட்டாவின் எதிர்பக்கம் இருந்தால் அது எப்படி இருக்கும்? இதனுடைய தலைகீழ் தானே, அது அப்படியே தலைகீழ போடும். அது என்னது? 1/sin தீட்டா. 1/sin தீட்டான்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு வேர்டு இருக்கு. அதுக்கு ஒரு வேர்டு இருக்கு. அது என்ன? cosecant தீட்டா. cosecant தீட்டா இந்த மாதிரி போடணும். சிஎஸ்சி cosecant. இதனுடைய விரிவாக்கம் என்னன்னா cosecant. அதான் cosecant. cosecant அதான் cosecant சொல்லுவாங்க. அப்போ sin தீட்டாவினுடைய தலைகீழ் தான் cosecant தீட்டா. இது என்னது? sin தீட்டாவின் தலைகீழ். அப்போ sin தீட்டாவுக்கு என்னது? எதிர்பக்கம் பை காரணம். sin தீட்டாவின் தலைகீழ் என்னது? cosecant தீட்டா. அது கர்ணம் பை எதிர்பக்கம். அப்போ அதுக்கப்புறம் காசுக்கும் தலைகீழ் இருக்குல்ல, காசினுடைய தலைகீழ் இருக்கும். அது என்ன மாதிரி இருக்கும்? கர்ணம் பை தீட்டாவின் அடுத்துள்ள பக்கம். கர்ணம் பை தீட்டாவின் அடுத்துள்ள பக்கம் எப்படி இருக்கும்? அது 1/cos தீட்டா. இதை அப்படியே மாற்றிட்டேன். நம்ம இன்னும் என்ன செஞ்சோம்? தலைகள் மாறி 1/cos தீட்டா. 1/cos தீட்டாவுக்கு என்ன இருக்கும்? ஒரு வேர்டு. அது சீக்கண்ட் தீட்டா. இது cosecant தீட்டா, இது சீக்கண்ட் தீட்டா. சீக்கண்ட் தீட்டானா அது எப்படி? வெறுமனே சீக்கண்ட். இது எப்படி? cosecant. இது சீக்கண்ட். இது வந்து சீக்கண்ட். அதை நம்ம சுருக்கமாக சீக்கண்ட் தீட்டான்னு. இது என்னுடைய தலைவலி? காஸ் தீட்டாவின் தலைவலி. காஸ் தீட்டாவின் தலைவலி என்று சீக்கண்ட் தீட்டா. அடுத்தது லாஸ்ட்ல என்ன இருக்கும்? tan தீட்டாவினுடைய தலைவலி.
தீட்டாவின் அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம். தீட்டாவின் அடுத்துள்ள பக்கம் பை தீட்டாவின் எதிர்பக்கம். இங்க நம்ம என்ன படிச்சோம்? டேனுக்கு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் படிச்சோம். இது வந்து tan தலைவியின் அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம். அப்போ 1 பை tan தீட்டா. 1 பை tan தீட்டானா வருது cot தீட்டா. cot தீட்டாங்கிறது என்ன தெரியுமா? cotangent. cotangent தீட்டா தான் நம்ம cot தீட்டான்னு சுருக்கமா சொல்லிருக்கோம். இது வந்து secant தீட்டா. அதை சுருக்கமா secant SEC போட்டுருக்கோம். சரி, cot தீட்டாங்கிறது tan தீட்டாவின் தலைகீழி. அப்போ நம்ம 3 முக்கோணவியல் விகிதங்களை படிச்சிருக்கோம். அந்த 3 விகிதங்களுடைய தலைகீழியும் நம்ம படிச்சிருக்கோம். 3 முக்கோணவியல் விகிதங்கள் என்னெல்லாம்? sin தீட்டா எதிர்பக்கம் பை காரணம், cos தீட்டா அடுத்துள்ள பக்கம் பை காரணம். ஒரு செங்கோண முக்கோணத்தில் இது பொருந்தும். tan தீட்டா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். cosecant தீட்டானா கர்ணம் பை எதிர்பக்கம், அதாவது 1 பை sin தீட்டா. secant தீட்டானா கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம் 1 பை cos தீட்டா. cot தீட்டானா 1 பை tan தீட்டா. எனக்கு அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம். அப்போ பக்க அளவுகள் உனக்கு கொடுக்கப்பட்டிருந்தா இந்த விகிதங்களை நீ கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை கோண அளவு கொடுத்தா கோண அளவு வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். கரெக்டாக இருக்கு. அப்போ பக்க அளவுகளை கொண்டு நம்ம இந்த விகிதங்களை என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இப்போ முக்கோணவியல் விகிதங்களை எப்படி கணக்கில் எப்படி கேட்பாங்க, நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துக்க. இப்போ எடுத்துக்காட்டு 6.1 ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ஒரு செங்கோண முக்கோணம் கொடுத்துருக்காங்க. இந்த செங்கோண முக்கோணத்தில் உனக்கு எது செங்கோணம் அப்படிங்கிறது நீ முதல்ல தெரிஞ்சாதான் காரணம் தெரியும். எது செங்கோணம் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்பேன்? இந்த கோணம் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எது செங்கோணம் எப்படி கண்டுபிடிப்பேன்? நல்ல கவனி. ஒரு செங்கோண முக்கோணத்தில் 3 அளவு இருக்குது. 12 கொடுத்துருக்காங்க, இங்கே 35 கொடுத்துருக்காங்க, இது 37 கொடுத்துருக்காங்க. நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன்? எந்த அளவு பெரிய அளவோ அதுதான் காரணம். இந்த 3 அளவு இருந்துச்சா? இந்த 3 அளவில் பெரிய அளவு இருக்குது காரணம். இப்போ கர்ணத்துக்கு ஏற்ற பக்கம் தான் ஏற்ற கோணம் தான் எடுத்து வச்சிருக்கோம். செங்கோணங்கிறது எடுத்து பெரிய பக்கத்துக்கு எதிர்த்த உள்ள கோணம், பெரிய பக்கத்துக்கு எதிராக உள்ள கோணம் தான் செங்கோணம். அப்போ இது செங்கோணம் உனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ தீட்டாவுக்கு இது கர்ணம் தெரிஞ்சிச்சு. அப்போ தீட்டாவுக்கு எதிர்ப்பக்கம் எத்தனை? 35. தீட்டாவுக்கு எதிர்ப்பக்கம் வந்து எத்தனை இருக்கு? 35 அலகுகள். தீட்டாவுக்கு அடுத்துள்ள பக்கம் 12 அலகுகள். தீட்டாவுக்கு அடுத்துள்ள பக்கம் என்னது? 12 அலகுகள். ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணம் என்பது அதிக 3 அளவு கூடுன அளவு, அதான் கர்ணம். அது செங்கோணத்துக்கு எதிர்த்த பக்கம். அப்புறம் இதை கொடுத்தது இது Q தான் தீட்டான்னு கொடுத்தாங்க. இந்த தீட்டாவுக்கு எதிர்ப்பக்கம் நான் கற்றுக்கிட்டேன். அடுத்த பக்கம் இப்போ இங்கே என்னென்ன கேட்டிருக்கு? தீட்டாவை பொறுத்து sin cosine tangent கண்டுபிடிக்க. அப்போ தீட்டாவை பொறுத்துனா sin தீட்டா அப்படின்னா sin தீட்டா நீ கண்டுபிடிக்கணும். cos தீட்டா கண்டுபிடிக்கணும். tan தீட்டா 3 அளவு, sin தீட்டா cos தீட்டா tan. sin தீட்டா என்னது படிச்சிருக்கோம்? தீட்டாவுக்கு எதிர்த்த பக்கம். படத்தில் நம்ம எடுத்த பக்கம் போட்டோம்னா நம்ம வெறுமனே எடுத்த பக்கம் போடணும். எதிர்த்த பக்கம் பை கர்ணம், எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் எத்தனை? 35. கர்ணம் எத்தனை? 37. sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு 35 பை 37. சரி, இப்போ cos தீட்டா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். cos தீட்டா என்னது? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் என்ன? இங்க பாரு, அடுத்துள்ள பக்கம் வந்து 12, கர்ணம் 37. அப்போ cos தீட்டா வந்து 12 பை 37. tan தீட்டா என்னது? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan தீட்டா வந்து எதிர்த்த பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஏற்ற பக்கம் என்ன நமக்கு? 35. அடுத்துள்ள பக்கம். அப்போ இந்த தீட்டாவை பொறுத்து, இந்த Qவை பொறுத்து இந்த விகிதம். ஒரு தீட்டா இங்கே இருக்குன்னு வச்சுக்கி, அப்போ மாறி ஞாபகம். அப்போ sin தீட்டா இருக்குது 35 பை 37, cos தீட்டா இருக்குது 12 பை 37, tan தீட்டா இருக்குது 35 பை 12. ஒரு sin இதனுடைய தலைகீழிலாம் என்ன வரும்? sin உடைய தலைகீழ் வந்து cosecant தீட்டா நம்ம
அப்படியே தலைகீழ அதாவது 35/37 போட்டால் அது என்ன ஆயிரும் கொசிகன் தீட்டா காஸ் தீட்டா இது 12/37. இப்போ சீக்கன் தீட்டா உனக்கு என்னது 37/12. டேன் தீட்டா வந்து 35/12. காட் தீட்டா என்னது 12/35. அப்போ இந்த 3 வீதங்களை நீ கண்டுபிடிச்சா அதனுடைய தலைகீழ்கள் கொசிகன் சீக்கன் காட் அப்படிங்கிற என்ன செய்யலாம் ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அதோட பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. எந்த கோணத்தை பொறுத்து விகிதங்களை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்களோ அந்த கோணத்தை பொறுத்து நம்ம விகிதங்களை கண்டுபிடிச்சோம். அட்டால் பாரு 2வது படம் 6.2. இதுலேயும் ஒரு செங்கோண முக்கோணம் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுக்கப்பட்ட படத்தில் தீட்டாவை பொறுத்து 6 முக்கோணவியல் விகிதங்களை காண்க அப்படிங்க. இப்போ இதில் பாரு இதில் வந்து செங்கோண முக்கோணம் வந்து செங்கோணம் வந்து இதுதான் செங்கோணம். இதுக்கு எழுத்தால இருக்கிறது கர்ணம். சரி, இப்போ அடுத்த லெவலில் இதில் பாரு இதில் வந்து தீட்டாவை பொறுத்து தீட்டா வந்து அதில் என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பி தான் சி. இந்த பி தான் தீட்டா. தீட்டாவை பொறுத்து இந்த தீட்டாவுக்கு எதிர்த்தால இருக்கிற பக்கம் எதிர்ப்போம். சரி, இப்போ அடுத்த பக்கத்தில் என்னென்ன அளவு இல்லை எல்லாம் கவனித்த படத்தில் நம்ம என்னென்ன எழுதிட்டோம். செங்கோணத்துக்கு எதிர்த்தால இருக்கிறது கர்ணம், அது 25 அலகுகள். இந்த தீட்டாவுக்கு எதிர்த்தால இருக்கிறது எதிர்பக்கம், அது 7 அலகுகள். இப்போ தீட்டாவுக்கு அடுத்தால இருக்கிற பக்கம் வந்து அடுத்துள்ள பக்கம் இங்கே இல்லை. அடுத்துள்ள பக்கம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் சைனுக்கு தான் எழுதிடலாம் எதிர்பக்கம் பை காரணம். இது காசுக்கு தான் என்ன செஞ்சால் எழுத முடியாது. அடுத்துள்ள பக்கம் பை காரணம் தான் காசு. அப்போ அடுத்துள்ள பக்கத்தை முதல்ல நீ வச்சுக்கணும் கண்டுபிடிக்கணும். அடுத்துள்ள பக்கத்தை எப்படி கண்டுபிடிப்பேன்? செங்கோணம் முக்கோணம்னா நமக்கு யார் ஞாபகம் வரணும்? பித்தாகரஸ் அப்படிங்கிறது. பித்தாகரஸ் தேற்றம்னு ஒன்று. பித்தாகரஸ் தேற்றம் என்ன சொல்லுன்னா கர்ணத்தின் வர்க்கம் மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அதாவது கர்ணத்தினுடைய வர்க்கம் அதாவது BC² = AB² + AC². இப்போ AB வந்து உனக்கு தெரியாது, அதை இங்கே வச்சு AB² தெரியாது இப்படி போட்டுக்க. இங்கே BC வந்து உனக்கு எவ்வளோ 25. BC வந்து 25. AC எவ்வளவு 7. அதாவது பித்தாகரஸ் தேற்றம் வந்து கர்ணத்தின் வர்க்கம் BC² = AB² + AC². BC வந்து 25 கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம நினச்சிருக்கோம் 25 கொடுப்போம். 25². AB தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் BC AC வந்து 7. இப்போ 25 வந்து 625. 25 பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன ஏற்கனவே உனக்கு 40 வரைக்கும் ஸ்கொயர் கண்டுபிடிச்சி வச்சுக்காங்க. 25 × 25 625. டக்குன்னு உனக்கு ஞாபகம் வந்துடணும். இது வர்க்கம் 25 வர்க்கம். AB². 7² எவ்வளவு 7 49. சரி, இப்போ இந்த 49 இந்த சைடு போடணும். 625 49 என்ன செஞ்சிரு கழிச்சு ஏன் கழிக்கணும் ப்ளஸ் 49 2 பக்கம் 49 கணக்கு. அப்போ 625 49 கழிச்சோன்னா என்ன வரும் 6 2 5 49 6 7 5 576. 576 வந்து எதனுடைய வர்க்கம்? AB = √5 7 0. இது வந்து 24 உடைய வர்க்கம். அப்போ அந்த அலகுகள் வர்க்கம் மூலம் வர்க்கத்துக்கு 25 வரை நீங்கள் போட்டோன்னா உனக்கு அந்த அளவுகள் உனக்கு கரெக்டாக தெரியும். 24 அலகுகள் 24 சரி. இப்போ இது ஏபியினுடைய அளவு உனக்கு பணி செஞ்சாச்சு கண்டுபிடிச்சிட்டோம். ஏபியினுடைய அளவு கண்டுபிடிச்சோடனே இப்போ விகிதங்களை பூரா எடுத்துக்கலாம். விகிதங்கள் முதல்ல சைன் விகிதம். சைன் தீட்டாங்கிறது என்ன? தீட்டாவின் எதிர்பக்கம் பை கர்ணம். தீட்டாவின் எதிர்பக்கம் பை கர்ணம். தீட்டாங்கிறது இது கோணம் பி. தீட்டாவுக்கு எதிர்பக்கம் வந்து 7, கர்ணம் வந்து எத்தனை 25. இப்போ 7/25 தான் சைன் தீட்டா. அடுத்த பேர் காஸ் தீட்டா. காஸ் தீட்டாங்கிறது தீட்டாவின் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். தீட்டாவின் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம்.
அடுத்துள்ள பக்கம் என்னதுங்க 24 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 24/25. அடுத்தது tan theta is equal to எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னா தீட்டாவுக்கு எதிர்த்தால பக்கம் ஞாபகம் வச்சுக்கணும். எதிர்பக்கம் வந்து இங்க யாரு அடுத்துள்ள பக்கம் 23 விகிதங்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நாங்கள் 6 முக்கோணவியல் விகிதங்கள் கட்டுறோம். அப்போ 6 முக்கோணவியல் விகிதம் மீதி 3 வந்து இதனுடைய தலைகீழ் 6 முக்கோணவியல் விகிதம் 6 முக்கோணவியல் விகிதம் 3 விகிதங்கள் நம்ம எழுதியிருக்கோம். அடுத்தது அதனுடைய தலைகீழியை நம்ம எழுதுவோம். தலைகீழ் என்னது சைனினுடைய தலைகீழ் வந்து கொசிக்கன் தீட்டா. சைனினுடைய தலைகீழ் வந்து கொசிக்கன் தீட்டா. காசினுடைய தலைகீழ் வந்து சீக்கன் தீட்டா. டேனுடைய தலைகீழ் வந்து காட் தீட்டா. தலைகீழ்னா என்ன 7/25ங்கிறது இல்லை எப்படி மாறும் 25 கிடையாது. 24/25ங்கிறது 25/24. 7/24ங்கிறது 24/7. இப்போ முதல்ல 3 விகிதங்களை நீ கண்டுபிடிச்சனா இது அடிப்படை விகிதம் சைன் காஸ் டேன் அப்படிங்கிறது அடிப்படை முக்கோண விகிதம்னு சொல்லுவோம். இப்போ இந்த 3லேருந்து இது இதனுடைய தலைகளை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ இது 6 முக்கோணவியல் விகிதங்கள் வந்து இப்போ ஒரு பயிற்சியில் வந்து 6.1 2வது கொடுக்கப்பட்ட படத்தில் சைன் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த மட்டும் எடுத்துக்கோங்க. சைன் பி அப்படின்னா சைன் பிங்கிறது இந்த கோணம் தான் தீட்டான்னு இருக்குது. பின்னோட என்ன நினைச்சது சைன் தான் தீட்டா. அப்போ தீட்டாக்கு எதிர்த்தால இருக்கிறது வந்து எதிர்பக்கம். இது வந்து எதிர்பக்கம். இந்த முக்கோணத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த முக்கோணத்தை மட்டும் கேட்டனா இது செங்கோணம் இதுதான் தீட்டா. இது வந்து ஏ இது 13 கர்ணம். கர்ணத்தினுடைய அளவு செங்கோணத்துக்கு எதிர்த்தால இருக்கிற பக்கம் வந்து கர்ணம். இந்த இதுதான் பி தான் இந்த சைன் பி தான் கேட்கணும். பிங்கிறது தான் இந்த தீட்டா இடத்துல பி அதான் கோணம். அப்போ அதுக்கு எதிர்த்த பக்கம் எதிர்பக்கம். கண்டிப்பாக இதுக்கு அடுத்துள்ள பக்கம் இதுதான் அடுத்துள்ள பக்கம். இங்கே டிவி கண்டுபிடிக்கிறாங்க. சரி இப்போ இதில் பாரு இது வந்து இந்த பிலேருந்து டி வரைக்குள்ள தூரம் 5 நாங்கள் அளவு கொடுத்தாங்க. இந்த எதிர்த்த பக்கம் தான் இல்லை. அப்போ வந்து நமக்கு என்ன செய்யணும் பித்தாகரஸ் தேற்றத்தை நீ பயன்படுத்தணும். பித்தாகரஸ் தேற்றத்தை இப்படி நேரடியாக போடுறேன். இந்த எதிர்பக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஏடி ஸ்கொயர் போட்டு இதுதான் கூடுதல் அளவு. அப்போ ஏபி ஸ்கொயர் கழித்தல் பிடி ஸ்கொயர். இந்த எதிர்பக்கத்தை கண்டுபிடிக்கிறது ஏடி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் மைனஸ் பிடி ஸ்கொயர். இப்போ ஏடி வந்து ஏடி ஸ்கொயர் ஏபி அது 13 ஸ்கொயர் பிடி வந்து 5 ஸ்கொயர். அப்போ 169 13 169 இங்கே 25 5 25 169 கழிச்சா 144. ஏடி ஸ்கொயர் 144னா ஏடி என்ன யோசிச்சு 144னா ஒன்றுனா பாரு 1 2 4 3 4 16 5 25 6 36 இந்த வர்க்க வாய்ப்பாடு சொல்லிப்பாரு. இது 12 ஸ்கொயர். அப்போ ஏடி ஸ்கொயர் 144னா ஏடி வந்து 12 கிடைச்சது. அதாவது இந்த அளவு 12 கிடைச்சது. சரி இப்போ சைன் பி பிக்கு எதிர்த்த பக்கம் கோணம் பியின் எதிர்பக்கம் பை கர்ணம். இதுதான் கர்ணம். சரி அப்போ பியின் எதிர்பக்கம் வந்து உனக்கு 12 கர்ணம் எவ்வளவு 13. அப்போ சைன் பியினுடைய மதிப்பு 12/13. அடுத்த சீக்கண்ட் பி கட்டணும். சீக்கண்ட் பினா நமக்கு ஞாபகம் சீக்கண்ட் பிங்கிறது என்னது காஸ் தீட்டாவினுடைய தலைகீழ். சீக்கண்ட் பி வந்து காஸ் பியின் தலைகீழ் ஞாபகம். சீக்கண்ட் பி கட்டினால முதல்ல நம்ம காஸ் பி கண்டுபிடிச்சா தான் நம்ம தலைகீழே போடணும். சீக்கண்டே நேரடியாகவும் போடலாம். சீக்கண்ட் பி அப்படிங்கிறது நேரடியாக போடலாம். அப்போ சீக்கண்ட் பி நேரடியாக போடணும். சீக்கண்ட் பி இஸ் ஈக்குவல் டு கர்ணம் பை கோணம் பியின் அடுத்துள்ள பக்கம். அதான் சீக்கண்ட். அதாவது காஸ் பிங்கிறது
கோணம் பியின் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். சீக்கன் பி அதனுடைய தலைகீழ். இப்போ கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம். கர்ணம் வந்து அவனுக்கு எங்க எத்தனை 13, அடுத்துள்ள பக்கம் 5. அப்போ சைன் பியினுடைய மதிப்பு 12/13, சீக்கன் பியினுடைய மதிப்பு 13/5. அடுத்த பாரு காட் பி, அதான் அது பிங்கிற ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. உனக்கு காட் பி, காட் பி அப்படிங்கிறது டேன் பியினுடைய தலைகீழ். டேன் பி வந்து எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ இது அப்படியே தலைகீழ மாறும். கோணம் பியின் அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம். அப்படி தலைகீழ மாறும். காட் பி அப்படிங்கிறது கோணம் பியினுடைய அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம். 5/12. சரி, அடுத்த சிங்கிற கோணம். சிங்கிற கோணம் வந்து உனக்கு இந்த கோணம் ஏடிசி அப்படிங்கிற இதில் வந்து ஏடிபி அப்படிங்கிற செங்கோணம் போகணும். இதில் ஏடிசி அதுவும் செங்கோணம் தான். அப்போ அதை நீ என்ன செய்யணும், அந்த கோணத்தை எடுத்துக்கணும். அந்த கோணம் இப்படி இருக்கு. சி ஏ டி இந்த அளவு ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 12. இந்த அளவு கொடுத்துருக்காங்க 16. இதில் கர்ணம் என்ன செய்யல அவனுக்கு தெரியாது. கர்ணங்கிறது செங்கோணத்துக்கு எதிர்த்த பக்கம். இப்போ எந்த கோணத்துக்கு கேட்டிருக்காங்க, சிங்கிற கோணத்துக்கு தான் எல்லாமே கேட்டிருக்காங்க. இப்போ சிங்கிற கோணம் இங்கே தான் தீட்டா இருக்கு. அப்போ இந்த தீட்டாங்கிறது இந்த இடம். சிங்கிற கோணத்துக்கு எதிர்த்த பக்கம் இது. இப்போ எதிர்பக்கம் என்ன எழுதிக்க, சிங்கிற அடுத்துள்ள பக்கம் இது, அடுத்துள்ள பக்கம் என்ன எழுதிக்க. இப்போ கர்ணத்தை கண்டுபிடிக்கிறது நமக்கு பித்தாகரஸ் தேற்றம் AC², கர்ணத்தின் வர்க்கம் மற்ற 2 பக்கம் AD² + DC², AD² + DC², 12² + 16². AC² வந்து உனக்கு என்ன வரும், 144 + 16² என்ன தெரியல. பேருக்கு பாரு, 6 36, 1 6 9, 1 6 1 6 6 5 256. ரெண்டே கூட்டிடு 0 0 4. இப்போ 4 வர்க்கமூலம் வந்து உனக்கு 4 வர்க்கமூலம் என்ன 20. 20 70 பெருக்கணும் உனக்கு 4. அப்போ ஏசியுடைய அளவு வந்து 20 அளவுகள். கர்ணத்தினுடைய அளவு தெரிஞ்சுச்சுன்னா நீ என்ன கண்டுபிடிச்சிடலாம், காசி 4வது காசி. காசி = சியின் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். சியின் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். சியின் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். சியின் அடுத்துள்ள பக்கம் வந்து உனக்கு 16, கர்ணம் வந்து எத்தனை 20. இந்த 5வது கேள்வி பாரு, tan C. tan C ங்கிறது சியின் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். சியின் எதிர்பக்கம் பை சியின் அடுத்துள்ள பக்கம். சி வந்து கோணத்தை குறிக்கி மறந்துடாது. கோணத்தை குறிக்கி சிக்கு எதிர்த்த பக்கம் 12/16 அடுத்துள்ள பக்கம் 12/16. ஒரே கேள்வி கொசிக்கன். கொசிக்கட்டுங்கிறது என்னது, கொசிக்கன் சிங்கிறது சி கர்ணம் பை சியின் அடுத்துள்ள பக்கம். அதான் கொசிக்கன். கர்ணம் பை சியின் எதிர்பக்கம். சைனுடைய தலைகீழ் தான் கொசிக்கன். சைன் வந்து எதிர்பக்கம் பை கர்ணம், இது கர்ணம் பை எதிர்பக்கம். கர்ணத்தினுடைய அளவு வந்து 20, எதிர்பக்கத்தினுடைய அளவுக்கு 12. 20/6. 6 முக்கோண விகிதம். அந்த கோணத்தை பொறுத்து நம்ம கண்டுபிடிச்சதுனால அந்த கோணத்தை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறத நீ தெளிவாக இது மூலமாக புரிஞ்சுக்க முடியும். இன்னொரு தடவை நீனும் அதே கணக்கை செய்து பாரு. இந்த முதல் கணக்கை அதே பாடம் கொடுத்துருக்காங்க. அந்த விகிதங்களை அதை வச்சு கண்டுபிடிச்சி அது வந்து அடுத்த வகுப்பில் நம்ம